ஹலோ யர்ஸ், நம்ம வயசு எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா எடுத்தோடனே இதெல்லாம் சொல்கிறேன், எப்பயுமே ஒரு இன்ட்ரோ கொடுப்பேன், அப்புறமா தானே மேட்ருக்குள்ளே வருவேன் அப்படின்னா இது ஒரே வீடியோவாக தான் இருக்க போகுது. அதனால் இன்ட்ரோ எல்லாத்தையும் முடிச்சுவிட்டேன். மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு பழமொழியிலாம் ஞாபகம் இருக்குது பார்த்தீங்களா, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவேன், மடியில் கண்ணலாம் வழியில் என்னடா பயம். ஸோ இந்த மாதிரி பழமொழிலாம் யாருக்கு இப்போ சூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பழமொழி வந்து ஒன்று தளபதிக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தருதலை கூட்டத்துக்கும். ஐயோ, அதான் திராவிட அந்த திருட்டு முன்னேற்ற கழகத்துக்கும். ஓகேங்களா? மடியில் கண்ணம் இல்லைன்னா வழியில் என்ன பயம் அப்படின்றது நம்ம தளபதிக்கு பொருந்தும். இந்த பக்கம் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்றது இந்த திருட்டு கும்பலுக்கு பிடிபடும். இது எதை பற்றினதுன்னு கேட்டிங்கன்னா, கரூர் மேட்டரை பற்றி. கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறமா, அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே இவ்வளோ பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு எந்த கட்சிக்கும் எந்த மக்களுக்குமே போட்டது கிடையாது. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை பற்றி பேசக்கூடாது, அதை பற்றி எதுவுமே கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கருத்து சுதந்திரத்தையே பறித்த ஒரு அரசாங்கம் அப்படின்னா அது தமிழக அரசாங்கம் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கருத்து சுதந்திரம் ஒட்டுமொத்த மக்களுக்குமா அவங்க பறிச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. கொத்தடிமை டீம் என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் சொல்லலாம், போஸ்ட் அடித்து ஓட்டலாம், தலைவர் வந்து கொலகாரன்னு சொல்லலாம், சைக்கோன்னு சொல்லலாம். செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு மேலே தலைவர் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு கீழெல்லாம் மக்கள் செத்து கிடக்கிற மாதிரி வந்து இமேஜ் போடலாம். அதுக்கப்புறம் சில ஈத்தர கூட்டம்லாம் இப்போ மகாபலிபுரத்தில் தலைவர் பார்க்க போகும்போது அந்த நிகழ்வை வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி டெட் பாடிஸை வந்து ஏஐயில் கிரியேட் பண்ணி டெட் பாடிஸ்லாம் போகிற மாதிரிலாம் போடலாம். இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது, இதெல்லாம் அவதூறு கிடையாது. இதெல்லாம் வந்து தமிழக அரசாங்கத்துக்கும் முக ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் அவங்க ஆளுங்க, அவங்க செய்கிறது சரி. ஆனால் இதே அந்த கரூரில் நடந்த அந்த இஷ்யூஸ்க்கு அப்புறமா அந்த இடத்தில் நடந்த சம்பவத்தை வைத்து அந்த இடத்தில் நடந்த சில ஃபோட்டோ காட்சிகளாக இருக்கும், இல்லை ஃபுட்டேஜாக இருக்கட்டும், இதை ஷேர் பண்ணது மூலியமாகவும் இதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கறது மூலியமாகவும் என்னென்ன நம்மலாம் வந்து பார்க்கப்பட்டோம் அப்படின்னா, நம்மலாம் வந்து அவதூறு பரப்புவர்களாக அவர்கள் பார்வையில் பார்க்கப்பட்டோம். இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வினா, நாங்கள் என்ன சந்தேகம்லாம் எழுப்பணுமோ இன்றைக்கி அந்த சந்தேகத்தெல்லாம் சிபிஐ எழுப்புது. இப்போ என்ன பண்ணுவார்? அவதூறு பரப்புகிறாங்கன்னு போய் நொட்டுவாரா? எனக்கு தெரியல. நாங்கள் என்ன அந்த காலகட்டத்தில் உட்காந்துருக்கோம்? வெறும் நியூஸை மட்டும் நீங்கள் போடுவீங்க, 4 மைக்கை வச்சு 4 கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் போயிடுவீங்க, அதுதான் வந்து நியூஸ் செய்தி நீங்கள் போடுவீங்க. அதை கேட்டுக்கிட்டு பும்பு மாடு மாதிரி தலையாட்டிட்டு திரியறதுக்கு தமிழர்கள்லாம் என்ன அந்த காலத்தில் இருக்க மக்கள் நினச்சிட்டிங்களா? இன்றைக்கி ஒவ்வொருத்தனும் ஆண்ட்ராய்டு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு ஐஃபோனை கையில் வச்சுக்கிட்டு அவன் மீடியா பர்சனாக மாறிக்கிட்டு இருக்கு இந்த உலகத்தில். நீ வந்து இருக்கிற ப்ரூஃபையே வந்து அவதூறுன்னு சொல்லி எங்களெல்லாம் வாயடக்கி எங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி போட்டு இவ்வளோ வேலை பண்ணிச்சுன்னா, அப்போ இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு இந்த கரூர் விஷயத்தில் ரொம்ப வந்து ஒரு சார்பாக வந்து நடந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு இதிலிருந்தே புரியுது. ஏன்னா 2 சைடுமே இருக்கணும்ல நடவடிக்கை. ஏன்னா முதல் எடுத்தோடனே சிஎம் சார் என்ன சொன்னார்? இது வந்து எந்த ஒரு தலைவனும் தொண்டர்கள் இறப்பதை விரும்ப மாட்டார், இதை வந்து அரசியல்படுத்த வேண்டாம், நான் விசாரணை ஆணையம் அமைக்கிறேன், அதுபடி நடக்கட்டும்னு சொன்னதோட அப்படியே போயிருந்தா இதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, யாருக்கு எந்த சந்தேகமே வந்திருக்காது. ஒரு இன்சிடெண்ட்டாகவே இதை நம்ம நம்பி இருந்திருப்போம். ஆனால் இந்த கரூர் சம்பவத்தில் திமுக, அதாவது அந்த திமுகவை சார்ந்த கட்சிகள், அது செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ், இந்த மாதிரி அவசரமாக பல வேலைகள் செய்தது தான் மக்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றத மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நம்ம சந்தேகத்தை சொன்னாவே நம்ம வந்து சதிகாரர்கள் அப்படின்ற மாதிரி முத்திரை குத்தினாங்க. இன்றைக்கி சிபிஐ அதே சந்தேகங்களை வந்து எழுப்பியிருக்கு. இன்றைக்கி சிபிஐ பார்த்தீங்கன்னா சென்னையில் பனையூர் ஆஃபீஸுக்கும் போயிருக்காங்க, அங்கேயும் போய் விசாரிக்கிறதுக்கு. அதே நேரத்தில் கரூரில் ஒரு இடத்துல வந்து விசாரிச்சுட்ருக்காங்க. இப்போ அவங்க சிபிஐ விசாரிச்சுட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ரிப்போர்ட்டு வந்து இவர் நீதியரசர் அஜய் ரஸ்தோகி இருக்கார்ல, அவருக்கு வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறீங்கன்னா, விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வருவதற்கு முன் சம்பவம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சிப்படி வீடியோ ஃபோட்டோஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அங்கே ஏதோ தவறு நடந்திருக்குங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே வந்து சந்தேகமாக சிபிஐ வச்சுருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ சரியில்லை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பாக வந்து விஜய் அவர்கள் வர வேண்டிய இடத்துல வேணும்னே குழி தோண்டி வச்சுருந்த மாதிரியும், அந்த குழினால தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து அங்கே உயிர் இழந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இங்கே வந்து இவங்க வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இவர் அஜய் ரஸ்தோகி அவர்களுக்கு அந்த நீதியரசர் இருக்கார்ல, அவங்க கீழே 2 பேர் இருக்கணும்.
புரியுதுங்களா? அவங்களுக்கு தேவையான அந்த சப்போர்ட்டை இப்போ வரைக்கும் தமிழக அரசு கொடுக்கல. புரியுதுங்களா? அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இங்கே தமிழக அரசு இந்த பக்கம் டிலே பண்ணிகிட்டே போகுது. இந்த பக்கம் சிபிஐ அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன் அந்த இடத்துல குழி வந்துச்சு, ஏன் வந்து முன்னாடி வந்து ஏடிஎம்கே கேட்டப்போ பர்மிஷன் கொடுக்காத இந்த காவல்துறை தமிழக வெற்றி கழகத்துக்கு எப்படி இந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்துச்சு? ஸோ இப்படின்ற பல கேள்விகளை வந்து இன்றைக்கி முன்னெடுத்து வச்சுருக்காங்க. அப்போ இந்த சந்தேகம் இது வந்து பேசிக் சந்தேகம் தான். இது சிபிஐ பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நோண்டி நொங்கு எடுத்தாங்கன்னா யார் யார் கொட்டையெல்லாம் பிதுங்க போகுது அப்படின்றது அது அப்புறம் தான் தெரியும். பட் எங்கே இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்போ நம்ம சந்தேகப்பட்டதெல்லாம் கரெக்டு தானே? அப்போ நமக்கு வந்து அங்கே தோணுது இல்லை, ஏதோ ஒன்று தோணாமல் இப்படி இப்போ அதாவது எந்த இடத்துலையுமே வந்து இவ்வளோ காவல்துறை வெல்கம் பண்ணி கூட்டிகிட்டு வராத காவல்துறை விஜய் அவர்களை மட்டும் கரூரில் எப்படி அவ்வளோ வெல்கம் பண்ணி அந்த ஸ்பாட்டுக்கு ஏன் கூப்பிட்டு வந்தீங்க அந்த கூட்டத்துக்குள்ளே? அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிபிஐ வந்து வேறு ஒரு விஷயத்தையும் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இதை நீங்கள் நிறையா பேட்டியில் பாண்டே அவர்கள் சொல்லி பார்த்துருப்பீங்க. மற்ற கூட்டத்திலெல்லாம் விஜய் அவர்களுடைய மற்ற இடத்தில் நடந்த கூட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஸ்டாண்டாக நிற்பாங்க, ஒரே இடத்துல நின்று அந்த நிகழ்ச்சியை பார்ப்பாங்க. என்னதான் அவங்க டான்ஸ் ஆடினா ஆட்டம் ஆடினாலும் கூட்டம் நிற்கும், நிலையாக இருக்கும் அப்படின்னு போட்டிருப்பார். ஆனால் கரூரில் மட்டும் பார்த்தீங்கன்னா அலை அலையாக இருந்துச்சு. அலையலைன்னா எப்படின்னா அந்த பக்கத்துலேருந்து இப்படி தள்ளிட்டு வந்தோம்னா இப்படி இந்த பக்கம் போவாங்க, திருப்பி இந்த பக்கத்துலேருந்து தள்ளினாங்க இப்படி இந்த பக்கம் போவாங்க. ஸோ இப்படி இடம் இல்லாமல் நிற்க முடியாமல் புஷ்ஷிங் பண்ணும்போது அந்த அலையான அந்த ஷேப் வரும். நீங்கள் அந்த ட்ரோன் காட்சிகளில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது முக்கியமாக தளபதி அவர்களுடைய அந்த வண்டி இருந்த இடத்துல அது சுற்றி இருந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் காட்சிகளை பார்க்கும்போது நல்லா தெரியும். பயங்கர அலையாக அப்படியே கூட்டம் இருக்கும். ஏன்னா நிற்க முடியாது அவங்களால, அவ்வளோ கூட்டம் அந்த இடத்துல. அப்போ அந்த அவ்வளோ கூட்டத்தை ஏற்படுத்தி அதை அனுமதித்து அப்போ இப்போ ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறதுக்கான ஏதாவது வேலையை செஞ்சுருக்காங்களா, திட்டமிட்டு செஞ்சுருக்காங்களா அப்படின்ற சந்தேகம் இப்போ சிபிஐக்கு வருவது போலவே, நமக்கு வந்துச்சுன்னா ஓதரில் போட்டுருவாங்க, சிபிஐ அவர்களுக்கு வருவது போலவே நமக்கும் வருகிறது. இப்போ இந்த சந்தேகத்தை சிபிஐக்கு வந்தனால நமக்கு வரக்கூடாது. இதெல்லாம் நம்ம முன்னாடி வந்துச்சு, ஆனால் ஒத்துக்கலை, இப்போ வருது. ஏன்னா ஸ்பாட்டில் 10 நிமிஷத்தில் போய் ஆஸ்கார் அவார்டு அதுக்கு நடிக்கிறாங்க, ஆஸ்கார் ரேஞ்சுக்கு நடிக்கிறீங்க. சிஎம் 1 மணி 2 மணிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி மலர் வளையத்தோடு அந்த இடத்துல மலர் வளையத்தோட ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடிஸ்க்கு மலர் வளையம் வைக்கிறீங்க. மலர் வளையம் எப்படா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணீங்க? எனக்கு அது புரியலையேடா. அத்தனை பாடிக்கு மலர் வளையம் வைக்கிறதுக்கு அந்நேரத்தில் வேண்டாம் உங்களுக்கு பூக்கடை திறந்து வச்சுருந்தேன். இப்போ எல்லாமே வந்து ஏதோ பிளான் பண்ணி நீங்களாம் ஆர்டர் பண்ணி வச்சு, ஏன்னா நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகிறோம், இல்லை இழவுக்கே போனோம்னா உடனே மலர் வளையம்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. மாலை வேணால் வச்சுருப்பாங்க, மலர் விலை வேணும்னா வந்து செஞ்சு தான் கொடுப்பாங்க. மலர் விலை பெரிய பெரிய பூக்கடையில் வேணால் வச்சுருப்பாங்க, ஒளி எல்லா இடத்துலையும் வச்சுருக்க மாட்டாங்க. அது கேட்டோம்னா செய்வாங்க. அது செய்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகும். அது கூட பூக்கடையில் மிஞ்சி போனால் ஒரு 10 மணி வரை வச்சுருப்பாங்களா நைட்டு, இல்லை 8 மணி 9 மணி வரை வச்சுருப்பாங்களா? 8 மணி 9 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது மேலே யாரும் பூ வாங்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் தான் மார்க்கெட் சைடில் 24 ஹவர்ஸ் இந்த மாதிரி திடீர் எமர்ஜென்சி வேணால் வச்சுருப்பாங்களே ஒழிய, அப்படி இருந்த கடையில் எப்படி நீங்கள் இத்தனை மாலை வாங்கினீங்க, எப்படி இவ்வளோ நீங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணீங்க? இதெல்லாம் சந்தேகத்துக்குரிய விஷயங்கள். அவ்வளோ பாடியை நீங்கள் ஏன் கொண்டு போய் எரிச்சிங்க? எனக்கு என்ன கேள்வினா, இந்த 41 குடும்பத்திலையும் எரிக்கும் முறை தானா அப்படின்ற கேள்வி இருக்குது. சில பேர் வந்து புதைப்பாங்க, சில பேர் வந்து எரிப்பாங்க, சில பேர் வந்து அவங்களுக்கு எப்படி சாத்தியமோ அது மாதிரி செய்வாங்க. அப்போ இத்தனை குடும்பமும் அன்னைக்கு நைட்டே எரிக்க வேண்டிய தேவை எங்கே இருந்துச்சு? ஏன் அவங்க வீட்டில் ஒரு இழவு நடந்துச்சுன்னா அவங்க ஃபோன் பண்ணி சொல்லி 4 சொந்தக்காரங்க பந்தக்காரங்க வரணும்ல, பார்க்கணும்ல. அது எப்படி வேணால் இழப்பாக இருக்கட்டும், ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், கொலையாக இருக்கட்டும், வெட்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இந்த சொந்தக்காரங்கள் கூட வந்து அந்த உடலை பார்ப்பதற்கு அனுமதி இல்லாத அளவுக்கு அவ்வளோ வேகமாக அந்த உடலை எரிக்க வேண்டிய அவசியம் இங்கே இருந்துச்சு. இபிஎஸ் கூட ஒரு இடத்துல கேட்டிருந்தாரு, இவ்வளோ பாடியில் நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு பதிலாக பல ஆஸ்பத்திரியிலேருந்து ஐஸ் பெட்டி வாங்கிட்டு வந்து அதில் பாடி வச்சுருக்க வேண்டியதானே, கெட்டு போயிருக்காதுல்ல? ஐஸ் பெட்டி விற்கிறவங்க தான் ஏக பேர் இருக்காங்கல்ல. அப்போ இப்படி இவ்வளோ கேள்விகள் இருக்குது இந்த விஷயத்தில். நம்ம வந்து இப்போ கரூரை பற்றி பேசாமல் சைலண்ட் ஆகிட்டாலும் இனி சிபிஐ சைலண்ட் ஆகாது. அவங்க நோண்டி நொங்கு எடுப்பாங்க. அவங்க நோண்டி நொங்கு எடுக்கும்போது நம்மளும் அப்பப்போ நொங்கு எடுக்க வேண்டியதான். ஏன்னா இவங்களோட ஆட்சி அந்தளவுக்கு கேவலமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு பொண்ணும் பையனும் காரில் உட்காந்து பேசியிருந்துருக்காங்க. அங்கே வந்த 3 குடிகார பரதேசிங்க போதையை போட்டிருந்தாங்க, என்ன போட்டிருந்தாங்க தெரியல. அவங்கள்ட்ட போய் வம்புழுத்து அவங்க அங்கேருந்து விலகி போயும் அந்த காரை கொண்டு போய் வேணுங்கிற காரை விட்டு கார் மேலே இடித்து அந்த பையனை வெட்டி அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் கெடுத்து என்னையா நடக்குது நாட்டில்? என்ன நடக்குது? இபிஎஸ் அவரெலாம் கண்டனம் விட்டுருக்காரு. என்ன நடக்குதுன்னே தெரியல தமிழ்நாட்டில். எந்த மாதிரி ஒரு ஆட்சி போயிட்டுக்குன்னு தெரியல. இதில் வந்து இந்த அண்டா வாங்க இருக்கான் பார்த்தீங்களா, அண்டா செந்தில், அவன் வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்கானா, 2.0 திமுக 2.0 அனுப்பணுமா, ஸ்தானம் ஆரம்பிக்கணுமா.
உங்களுக்கு 2.0 ஆரம்பிக்கக்கூடாது. உங்களுக்கு மொத்தமாக ஒரு சங்கூதர வேலையை தான் பண்ணணும். இதில் 2.0 பார்த்துக்குங்க மக்களே, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துக்குங்க. இதுதான் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த தமிழ்நாடை காக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க ஒரே ஒரு நபர், ஒரே ஒருத்தர் கடவுளாக பார்த்து விட்டார் அப்படின்னா அது தளபதி அவர்கள் மட்டும்தான். மறந்துடாதீங்க. 2026 நமக்கு இருக்க வாக்கு. அந்த வாக்கையும் கெடுக்கிற மாதிரி எஸ்ஐஆர்னு பல விஷயத்தை கொண்டு வந்து பூத்தி வச்சுருக்காங்க. அதையும் கொஞ்சம் சீரியஸாக நோட் பண்ணி வாட்ச் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா நேற்று நான் அந்த வீடியோ போட்டேன், அது யாரும் பெருசாக பார்க்கல. எதெல்லாம் முக்கியமான விஷயமோ அதெல்லாம் நீங்கள் பார்க்காம இன்னொருத்தனை திட்டுறது இன்னொருத்தன் பேசுறது மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி மாற்றம் வரும்? மாற்றம் முதல்ல நம்மக்கிட்டேருந்து வரணும் மக்களே. மாறுங்க. நல்லதை படிங்கள், நல்லதை கேளுங்கள், நல்லதை கற்றுக்குங்க. நாதாரிங்க திட்டினாங்கன்னா அவங்கள தூக்கி போட்டு விட்டுருங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Take care. Bye.